Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தையானது தற்போது பிடிபட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சுரேஷ்குமார், இந்த சிறுத்தையை பிடிப்பதற்காக வனத்துறை சார்பிலிருந்து என்னென்ன யுக்திகள் எல்லாம் கையாளப்பட்டது, மேலும் பிடிபட்டிருக்கக்கூடிய இந்த சிறுத்தையானது தற்போது எங்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது? வணக்கம். கூடலூரில் கடந்த 6 மாத காலமாக பந்தலூர் தாலுகா முழுவதுமே கால்நடைகளை வேட்டையாடி வந்த இந்த சிறுத்தையானது 5 பேரை தாக்கியது. அதில் 2 பேர் நேற்றைய 3 வயது குழந்தை உட்பட 2 பேர் மரணம் அடைந்தனர். இது தொடர்பாக மக்களின் போராட்டம் அதிகரித்த நிலையில் சுமார் 5 கால்நடை மருத்துவர்கள் உதவியோடு முதுமலையிலிருந்து ஒரு கும்கி யானை உதவியுடன் யானையிலிருந்து மயக்க ஊசி செலுத்துவதற்காக யானையும் வரவழைக்கப்பட்டு இன்று பந்தலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட அம்புரூஸ் மலை என்ற புதரில் சிறுத்தை படுத்திருந்ததை வனத்துறையினர் கண்டறிந்தனர். அதன் பிறகு மயக்க ஊசி செலுத்திய பிறகு அந்த சிறுத்தையானது வேறு பகுதிக்கு சென்று மயக்கமடைந்தது. நீண்ட நேரம் வனத்துறையினர் அந்த சிறுத்தையை தேடிய நிலையில் ஒரு புதரில் மயங்கி கிடந்த நிலையில் தற்போது வனத்துறையினர் அந்த சிறுத்தையை தற்போது மீட்டு பிரதான சாலைக்கு கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இங்கே வந்த பிறகு முதுமலை கொண்டு சென்று அது முதுமலை வனப்பகுதியில் விடப்படுமா அல்லது வண்டலூர் போன்ற ஜூக்களில் விடப்படுமா என்பது பற்றி அதுக்கப்புறம் தான் வனத்துறையினர் அதுக்கான முடிவை எடுப்பார்கள். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.